ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் வைரஸ் ஆன் கம்ப்யூட்டர் தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் என்னென்ன வைரஸ் இருக்குது, எப்படி ஆக்ட் ஆகுது, அது என்னென்ன வைரஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்ட் 1, ஒரு 6 தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வந்து இந்த கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து வைரஸில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வைரஸில் மொத்தம் 12 டைப்ஸ் இருக்குது. அதில் மேல்வேர், ransomware, OWN, Trojan horse, bootloader, fileless malware, spyware, adware, botnet, malware testing, keylogger, rootkit. இதில் மொத்தம் வந்து 12 டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன வைரஸ் என்னென்ன வந்து இம்பேக்ட் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேல்வேர் வைரஸ். மேல்வேர்ன்றது அப்படின்னா அது ஒரு வைரஸ். அது வந்து மேல்வேரோட ஒரு டைப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபைலோட அதுவாகவே அட்டாச் ஆகிருக்கும். ஒரு ஃபைல் ஒரு ப்ரோக்ராமோட அதுவாகவே தன்னை அட்டாச் பண்ணியிருக்கும். அது எப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி டேமேஜ் பண்ணிவிடும் சிஸ்டமை. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃபெக்டட் பென்ட்ரைவ் ஃபைல் ஒரு வைரஸால் இன்ஃபெக்டட் ஆகிருக்கு. அந்த பென்ட்ரைவ் ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் இருக்க வைரஸ் வந்து என்னோடய சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி என்னோடய சிஸ்டமை டேமேஜ் பண்ணிடும். இதுதான் வைரஸ் அப்படின்றது. இது வந்து ரோன்சோம்வேர் அப்படின்னா என்னென்னா, இப்போது வந்து நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது தன்னைத்தானே லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு மணி கேட்கும். இதுதான் வந்து ரோன்சோம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேக் இமெயில் இல்லை லிங்க்கு இல்லை இன்ஃபெக்டட் ஃபைல் மூலியமாக வந்து நம்ம சிஸ்டமுக்கு வந்துடும். வந்து ஃபைலை மட்டும்தான் லாக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட், பிடிஎஃப் எது இருந்தாலுமே அது லாக் பண்ணிவிட்டு அது வந்து காசு கேட்கும் அன்லாக் பண்ண. இப்போ நம்ம மணி கொடுக்க அப்படின்னா அது வந்து எல்லா டேட்டாவையும் டிலீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓம் அப்படின்றது என்னென்னா, அதுவுமே ஒரு மேல்வேர் தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணும். எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஃபெக்டட் ஆகியிருந்துச்சுன்னா அது எல்லா கம்ப்யூட்டருமே இன்ஃபெக்ட் பண்ணி விட்டுரும். எப்படின்னா, இது இன்டர்நெட் மூலியமாக வந்து ஒர்க் ஆகும் வித்தவுட் யூசர் ஆக்ஷன். ஒரு யூசரோட ஆக்ஷனே இல்லாமல் நெட்வொர்க் மூலியமாக இந்த வைரஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுதான் ஓம். வந்து ஒரு நான் வந்து சும்மா சொல்கிறேன், ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமில். அந்த ரூமில் ஒரு 10 கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருந்தாலுமே நெட்வொர்க் மூலயமா மொத்த கம்ப்யூட்டருமே அது இன்ஃபெக்ட் ஆகிடும். இதுதான் ஓம். வைரஸ் என்னென்னா ட்ராஞ்சன் ஹார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு யூஸ்ஃபுல் சேஃப் சாஃப்ட்வேர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நமக்கே தெரியாமல் அது உள்ளுக்குள்ளே ஒரு மலிஷியஸ் கோடை ரன் பண்ணும். இதுதான் வந்து ட்ராஞ்சன் ஹார்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ஃப்ரீ மூவி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே தெரியாமல் நம்மளோட டேட்டாஸ்லாம் அது கலெக்ட் பண்ணி ஹேக்கர் கிட்ட வந்து கொடுத்துரும். இதுதான் ட்ராஞ்சன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வைரஸ் வந்து குட்லோடர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஆப் அப்படி இல்லாட்டி ஒரு லிங்க்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அது டவுன்லோட் பண்ணுற லிங்க் இல்லாமல் அது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து நான் ஒரு வீடியோ இப்போ யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க, இல்லை ஒரு சாங் வந்து நான் அட்டாச் பண்ணேன், எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கூகுளில் வந்து யூடியூப் டவுன்லோட் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கேட்கும். அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் டவுன்லோட் கொடுக்கும் போது எனக்கு டவுன்லோட் காட்டும். ஆனால் அது டைரெக்டாக என்ன பண்ணிடணும்னா ஒரு யூஸ்லெஸ் யூடியூப் வீடியோவுக்கு போகும். இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணும் போது டவுன்லோட் ஆகாமல் அதை டீடைரக்ட் ஆகி வேறு ஒரு வெப்சைட்டு ஆர் வேறு ஒரு லிங்க்குக்கு போகிறது தான் வந்து குட்லாகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பை மேல்வேர் அப்படின்னா, நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டரில் நமக்கே தெரியாமல் ஒரு ஸ்பை இருக்கும். அது நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டே இருக்கும். இப்போ நான் யாருக்குன்னா மெசேஜ் அனுப்புகிறேன், யாருக்குன்னா வீடியோ சென்ட் பண்ணுறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் கால் பேசுகிறேன், இல்லை இந்த மாதிரி இப்போ நான் வீடியோ யூடியூப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன என் ஃபோனில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனோ அது எல்லாமே அந்த ஹேக்கருக்கு ஒரு ஸ்பையாக வேலை பார்க்கும். கீபோர்டில் வந்து எதுனா டைப் பண்ணாலுமே அந்த ஹேக்கருக்கு இந்த ஸ்பை வந்து பண்ணிடும். இவள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கா, இவள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறா, அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா
வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா, இந்த மெசேஜ் தான் பண்ணா, இவங்களுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் ஹேக்கருக்கு ஒரு ஸ்பையாக வேலை பார்க்கறது தான் ஸ்பை மேல்வேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2ல் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற செக்ஷன் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே நிறைய தெரிஞ்சுக்கிறேன். பாய்.